ஃபர்ஸ்ட் அது உள்ள படுத்துட்டேன். கொஞ்சம் பயமா இருந்துச்சு. தும்மனா என்ன பண்றது? அப்பதான் இருமல்லாம் வருது. இருமலுக்கும் பயமா இருந்துச்சு. அதோட எக்கோ, அதோட வைப்ரேஷன் அப்பலாம் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பட் இதெல்லாம் என்னோட ஓன் இதுதான். பட் ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆன உடனே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருந்தது. அங்கங்கே எனக்கு தனியாக சென்சேஷன் தெரிஞ்சது. என்னோட கற்பனையாக என்னன்னு எனக்கு தெரியல. என்னென்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஸ்டமக்கில் தெரிஞ்சிருக்கும். எனக்கு பேக் போனில் லைட்டாக உங்களே அறியாமல் உங்கள் தலை தூக்கி அது தெரியல சார். நடுவில் தூங்கிட்டு எழுதுறதுனால எனக்கு அது தெரியல. எல்லாரும் தூங்கிட்டுன்னு சொல்லும்போது நான் தூங்கலை. அப்போ வந்து எனக்கு சொல்லணும்னு நான் எனக்கு தூங்கலைன்னு நமக்கு தூக்கமே வராது. ஏன்னா எனக்கு ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போது வராதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த கொரட்டை சுத்தம் வந்து நான் எழுந்துக்கிறேன். ஏன்னா நான் போயிட்டு வரும்போது அந்த மாதிரி ஒரு இதுவில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த சென்ஸுமே இல்லை. ஓவராலாக வந்து எழுந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. நல்லா ரொம்ப நேரம் தூங்கி இது தவிர்த்து ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைமே நான் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அது ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட போகணும்னு சொல்லிட்டு அப்போவே நான் சொல்லலை. என்னன்னாக்கா ஸோ ஃபேமிலினா எல்லாமே நமக்கு ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் எதுக்கு இருக்கு, ஏன் அப்படி பண்ணுறோன்னு தெரியாது. பட் இங்கே வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அந்த ஃப்ளாஸ் பற்றி சொல்லும்போது ஓகே இந்த ஃப்ளவர்லேருந்து நான் ஆப்ரேட் பண்ணுறதுனால ஐ பிஹேவ் திஸ் வே, அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னும் போது அந்த அக்செப்டன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அது பிரச்சனையாக பார்க்காம ஐ ரியாக்ட், ஸோ அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்ற புரிதல் வரும்போது ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டைங்கிறது ரொம்பவே இல்லை. ஸோ அப்படி மீறி ஆனால் கூட அதுக்கப்புறம் ஒரு ரியலைசேஷன் உடனே வந்துடுது. அண்ட் இந்த 1.5 இயர்ஸாக பார்த்தா நான் நிறைய என்ன எங்கள் வீட்டில் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ரேட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நான் வந்து ஐ வாஸ் டூயிங் எவ்ரிதிங். அந்த மற்றது பண்ணனால இன்னைக்கு காலையில் பண்ணி மெடிசன் வந்து ஐ வாஸ் லைக் அது பைப்லைனில் இருக்குது டு சால்வ் இட் இந்த மாதிரி. ஸோ இட் கேவ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் மை லைஃப் த ஃபஸ்ட்டு ட்ரைனிங். பட் இப்போ இந்த இது எப்படி இருக்குன்னா அகெயின் அந்த எமோஷன் வைஸ் நான் இன்னும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தட் நான் என்ன கொடுக்குறேன், நான் என்ன ரிசீவ் பண்ணுறேங்கிறது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ஐ திங்க் இதுவுமே ஹெல்ப் பண்ணுன்னு